இன்னைக்கு நம்ம திரையுலக நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற குட் பை டக்லி படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோவான அஜித் பெரிய கேங்ஸ்டரா வில்லனா டானா இருக்காரு. அவரோட மனைவியான த்ரிஷா அவர்களுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அவர் பிறந்த குழந்தைய ஆசையா பார்க்க வந்த அஜித் கிட்ட அவங்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னோட கேங்ஸ்டர் இந்த வில்லன் தொழிலாம் விட்டுட்டு வந்து என் மகனை பாரு, அப்படி விடலைன்னா என் வந்து என் மகனை பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் மகனுக்காக மனைவிக்காகவும் அவர் பண்ண அந்த கேங்ஸ்டர் வில்லன் தொழிலாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போறதுல என்ன ஆயிடுச்சுன்னா 18 வருஷம் வெளியே முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறாரு. அதாவது அவர் போறதுக்கு முன்னாடியே அவர் மகன்கிட்ட சத்தியம் பண்ணி போறாரு, உன்னோட 18வது பிறந்த நாள்ல நான் வந்து கேங்ஸ்டர் தொழிலாம் விட்டு ஒரு நல்ல ஒரு அப்பனா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரியே கதை போயிட்டு இருக்கும் போது அவரோட மகனோட 18வது பிறந்த நாளுக்கு வர ஒரு நிலைமை ஏற்படுது. அவர் வர நேரத்துல அவரோட மகனான ஆப்போசிட் கேங்கால தன்னோட மகனை பொய்யான ஒரு ட்ரக் கேஸ்ல உள்ளத்துல தன்னோட மகனை எப்படி வெளியே கொண்டு வராரு அப்படின்னா, அவரோட மகனுக்காக விட்ட கேங்ஸ்டர் தொழிலை மீண்டும் கையில் எடுத்து எப்படி தன்னோட மகனை வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மையக்கருத்தா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையை பத்தி பார்க்க போனா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் படத்துல ஒரு திரைக்கதையோ கதையோ எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஒரு மூச்சு இருக்காது, கதை பற்றியே போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் படத்துல என்னடா பண்ணிருக்காங்க பார்த்தா, படத்துல போறவெல்லாம் பில்டப் பண்றான். இயற்கை யார் தெரியுமா, அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா, அவர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி இப்படி அச்சிட்டு அவரா ஊன்னு ஒரே பில்டப். என்னடா இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த படத்தோட இயக்குனர் ஹீரோவோட ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான் பண்ணுவாங்களாம். அந்த டான் மாதிரி படியில ஏறணும் ஏறணும் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படிதான் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பாக்குறவங்க உயிரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏப்பா நீங்க ஃபேன் பாயா இருந்தா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடி பரிசு வாங்குற மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா முருகனை பார்த்த உடனே ஔவையார் பாடுற மாதிரி பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா பழுத்த பழம் நீயப்பா அப்படிங்கிற மாதிரி பாடி அஜித்தோட வீட்டு வாசல்ல போய் இந்த மாதிரி பாடி அவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணாம ஃபேன் பாய் சம்பவம் பண்றதுக்கு எங்க உயிர் தான் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த படத்தோட கதை இருந்துச்சு. இந்த படத்துல முக்கியமா பார்க்க போனா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம உசுரை வாங்கிட்டாங்க. இப்போ வர புது படங்கள்ல பழைய பாட்டை போட்டா ஏதோ அந்த சீனுக்கு சூட்டபிள் ஆகுது, அதை வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சா ஒரு பாட்டு 2 பாட்டு வச்சா ஓகே செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா படம் முழுக்க ஃபுல்லா பழைய பாட்டை போட்டு வச்சிருக்காங்க. அது படம் பார்த்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவிழா காலங்கள்ல சிறப்பு பேருந்துல ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடுது இந்த படம் சுத்தமா விளங்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணும்போது இந்த ட்ரீசர் ட்ரைலர் அந்த ப்ரொமோஷன் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு அஜித்தோட ஒரு வின்டேஜ் வில்லனை காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வின்டேஜ்னா என்ன, பழசுனா இந்த படத்துல அப்படி என்னடா பழசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படமே பழசாதான் இருக்கு. படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா பழசு. இந்த படத்துல நடிச்ச த்ரிஷா, சிம்ரன், இந்த கீனு ஆனந்த், ஜாக்கி ஷெராப், இந்த அர்ஜுன் தாஸை தவிர எல்லாமே பழசுதான். அதுக்கப்புறம் என்ன பழசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பழைய பாட்டை போட்டு சாவடிச்சிருக்காங்க. பல பழசெல்லாம் சேர்த்து ஒரு புதுசா ஒரு பழைய படத்தை எடுத்து வச்சிருக்காங்க.